பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் 4வது நாளாக சென்னையில் 18 இடங்களில் நடைபெற்றது. அதில் இடம்பெற்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் ஆர்வமாக கண்டுகளித்தனர். இக்கால குழந்தைகளுக்கு சென்னை சங்கம் கலை நிகழ்ச்சிகள் பயனுள்ள வகையில் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நாங்கள் கரிகால சோழன், பொன்னியின் செல்வன், அப்புறம் மும்முடி சோழன், ராஜேந்திர சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பாண்டியர்கள், வேலுநாச்சியார், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே தான் நாங்கள் பண்ணுவோம். இது நாங்கள் பண்ணுறது எல்லாமே நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், கரிகால சோழன் கதையை நீங்கள் ஆஃபரோடு சொன்னீங்க, என் குழந்தைங்களாம் ரொம்ப 6வது 7வது படிக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. யூஸ்வலாக இந்த மால் இதெல்லாம் போகிறத விட பசங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாகவும் இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இது புதுசாகவும் இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக இதை கொண்டு வந்து நம்ம காமிக்கணும். அட்லீஸ்ட் நம்ம தமிழர் திருநாள்லையாவது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தமிழோட வரலாற்றை பற்றி தெரியணும். இப்போ கூட சோழர் மன்னனை பற்றியான நாடகம் நடத்தினாங்க. சோழ மன்னரோட வரலாற்றெல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட தமிழோட வரலாறு எப்படி இருந்தது, எவ்வளோ பழமையான மொழி, தமிழோட சிறப்பை நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு பயனுள்ள ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.